கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 4. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதமான அழைப்பை கடவுள் கொடுக்கின்றார். அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் எப்படி ஒரு விசுவாசத்தின் தந்தையாக அவர் மாறி இன்றைக்கும் நமக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் வேதத்தை கற்றவர்களுக்கு. இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்ற வார்த்தை என்னவென்றால், கடவுள் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு இருந்ததான வயது என்ன என்றால், அப்பொழுது அவர் 75 வயதுள்ளவராய் இருக்கின்றார். இன்றைக்கு அரசாங்கத்தில் பணி அமர்த்தப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே 70க்கு முன்பதாகவே அவர்களுக்கு ஓய்வை கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். காரணம் என்ன? இதற்கு மேல் உங்களுடைய சரீரம் என்ன செய்யாது, எங்களுடைய அலுவலகத்தின் பணிகளை கவனிக்கும் அளவிற்கு அது ஒத்துழைப்பு கொடுக்காது. நீங்கள் வயது முதிர்ந்தபடியினாலே இங்கே அந்த பொறுப்பை வகிப்பதற்கும் அந்த வேலையை செய்வதற்கு உங்களால் இயலாது. ஏனென்றால் நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆகிவிட்டீர்கள் என்று ஓய்வூதியத்தை கொடுத்து அரசாங்க பணியாயிருந்தால் வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார்கள். இன்னும் தனியார் துறையில் நாம் பணியாற்றுவோமானால் நமக்கு ஓய்வூதியமெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த குறிப்பிட்ட ரிட்டையர்மெண்ட் வயது வந்தவுடனே நம்மை வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், அதற்கு பிறகு நம்முடைய சரீரத்தின் மூலமாக உழைப்பதற்கும் அந்த குறிப்பிட்ட அலுவலகத்திற்கும் நிறுவனத்திற்கும் நம்மால் எந்த நன்மையும் உண்டாகாது என்பதுதான் அங்கே நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கடவுள் 75 வயதுடைய இந்த முதியவரை ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் அழைத்து அவர் மூலமாக ஒரு பெரிய திட்டத்தையே கடவுள் வைத்திருக்கின்றார். யோசித்து பாருங்கள், மாபெரும் காரியத்தை செய்யும் பொழுது யாரை அழைப்போம்? வயதில் மிகவும் இளையவராக, திடகாத்திரமான சரீரம் உடையவராக, எந்த நோய் நொடியும் இல்லாதவர்களை அழைப்போம். ஆனால் கடவுள் யாரை அழைத்திருக்கிறார்? 75 வயது நிரம்பிய ஒரு முதியவரை கடவுள் அழைக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் மற்ற எந்த மனிதருக்கும் இல்லாத தனித்திறமை ஆபிரகாமுக்குள்ளாய் இருந்தது என்பதினாலே கடவுள் அவரை பார்த்து மெய் சிலிர்த்து, ஓ, இந்த மனிதன்தான் எனக்கு வேண்டும் என்று அழைக்கவில்லை. மாறாக கடவுள் தன்னால் யாரையும், எப்படிப்பட்டவர்களையும், எப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களையும் நான் பயன்படுத்த முடியும், அவர்களை நான் ஆசீர்வதித்து அவர்களை பிறருக்கும் ஆசீர்வாதமாக நான் மாற்ற முடியும் என்பதை கடவுள் தனக்குள்ளாக இருக்கிறதான வல்லமையை, அதிகாரத்தை ஆண்டவர் அழைத்திருந்தபடியினால், ஆபிரகாமே, நீ 75 வயதாகியிருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அல்லவே அல்ல. நான் உன்னை எப்படி பயன்படுத்த வேண்டும், உன்னை எந்த நேரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும், யாருக்கெல்லாம் உன்னை பிரயோஜனமாக மாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் ஒன்றே ஒன்று, என் சொல்லுக்கு நீர் கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும் என்று சொல்லிக் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாமதமாகி விட்டது. எத்தனையோ ஆண்டுகளை நான் வீணடித்து விட்டேன். அல்லது
இவ்வளவு பிரயாசங்கள் நாம் பட்டும் கூட காலங்களும் நாட்களும் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறதை தவிர எனக்கு நன்மை வரவில்லை என்று சொல்லி ஒருவேளை கடவுளுடைய பிள்ளைகள் தங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை திருமண வயதை ஏந்தி வைத்திருக்கிறவர்கள் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு திருமணம் நடைபெறவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், திருமணம் முடிக்கப்பட்ட தம்பதியர்கள் வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லுகிறவர்கள், அல்லது இன்னும் பலவிதமான இன்னல்கள் காலங்கள் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் எந்த மாற்றம் இல்லை என்று நினைக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் சொல்லித் தருகிறது என்னவென்றால், யுவர் ஏஜ் டசன்ட் மேட்டர். உன்னுடைய வயது ஒரு பெரிய பிரச்சனை அல்லவேலை, நான் யாரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும் என்று கடவுள் சொல்லித் தருகிறார். ஆகையினாலே இவ்வளவு காலமாகிவிட்டதே என்று விரக்தியோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவர் மறுரூபமாக்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். பயப்படாதிருங்கள். ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருங்கள். மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை விதமாகவே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.